மக்களே, நான் உங்கள் விவசாயி. இன்றைக்கி என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம பாவக்காய் போட்டிருந்தோம். பாவக்காய் பாருங்கள், ஜம்முன்னு பூ பூத்துருச்சு. பூ பூத்ததும் இல்லாமல் காயும் நல்லா காய்ச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய காயெல்லாம் ஜம்முன்னு சூப்பராக வந்துருச்சு. நமக்கு இன்னும் நம்ம ஜாலி தான். போட்டதுக்கு இன்னும் மாதத்தில் மட்டும் தான் எடுக்கணும். சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாகவே நம்ம பாவை தான் போட்டிருக்கோம். பாவக்காய் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே பூ பூ பார்த்தீங்கன்னா தெரியும், மற்றும் பூ காயின்னு அப்படியே இருக்குது. இந்தா நம்ம மாட்டுன்னு குழம்பு வச்சு சாப்பிட தான், குழம்பு கூட்டுன்னு நல்லா வியாபாரமும் நல்லா மாட்டு பண்ணலாம். அங்கே பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனமும் சூப்பராக வளர்ந்து வந்துருச்சு. அங்கே வெண்டையும் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு மக்கள். நமக்கு எதுவுமே இந்த வட்டம் எல்லாமே நல்லபடியாக வந்திருக்கு. இந்த விலை தான் நல்லபடியாக நமக்கு இருக்கணும். இதுக்கு முன்னாடி போன வாரம் மார்க்கெட்டில் பாவக்காய் விலை வந்து கிலோ 150 ரூபா இருந்துச்சு. ஆனால் நமக்குன்னு 70 ரேட்டு குறைப்பதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டை பூலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் இந்த பூ பூத்து இன்னும் இது காய் வர்றதுக்கு எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் ஆகும். வந்துச்சுன்னா ஃபுல்லாமே வெண்டை தான் போட்டிருக்கோம். இந்த சைடு ஃபுல்லாக பாவை தான் போட்டிருக்கோம். நமக்கு கீரை தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு மக்களே. ஏற்கனவே கீரை வீடியோ போட்டிருக்கேன். நம்ம அதை கரெக்டாக காலை எடுக்காமல் சரியாக வதக்காமல் விட்டாச்சு. இதுதான் கீரை போட்டிருந்தேன். கீரை தான் நமக்கு இந்த பார்த்திங்கன்னா இந்த சிறு சிறு பூ பூத்துச்சு பாருங்கள், தண்டிக்கீரை. கீரை அதை ஒன்று தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. மற்றபடி எல்லாம் நல்லா வந்திருக்கு. ஒரு விலை தான் இருக்கணும் மக்களே. நமக்கு விலை இருந்தால் சூப்பராக இருக்கும். பார்ப்போம், விலை இருக்கணும். ஆண்டவன் வேண்டிக்கிற வேண்டி தான்.